கேகே கேமிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிராங்க்ஸ்டர் ட்ரீப் தான் ஸ்கேரி டீச்சரில் விளையாட போகிறோங்க. அதாவது இந்த கிளவி வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மோடு இருக்கும். ஒன்று வந்து லிட்டில் பிராங்க்ஸ்டர்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பிளாங்க் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம லிட்டில் பிராங்க்ஸ்டரை விட கிளாசிக் பிராங்க்ஸ்டர் தான் விளையாட போகிறோம். இந்த கிளை பற்றி நம்ம வீட்டில் தூங்கி சும்மா இல்லாமல் அதை எழுப்பணும். வாங்க அலாரம் அமைச்சாச்சு. அந்த ஃபோனு போடு கிளவி கதை க்ளோஸு அவள் ஏன்ஸ்டா. சரி ஓகே, இப்போ அவளை சும்மா விடமாக விடக்கூடாது. வாங்க என்ன பண்ண போகிறோன்னா ப்ரெஷ் அட்டைக்கிற ப்ரெஷ்ஷு அதில் வந்து இந்த மிளகா தூள் பார்த்தீங்களா அதில் கலந்து விட்டுருவோம். அப்போ தான் பல்லு வளர்க்கமோ நச்சுக்குன்னு குடுவா. காலங்கத்தையும் சாப்பிட்றப்போ பல்லு வளர்க்காம. சரி பல்லு வளர்க்க சீக்கிரம் கத்திட்டா. இப்போ வாயிலேருந்து என்ன டைனோசர் ஆகிட்டால நெருப்பெல்லாம் கக்குறா. இது வந்து என்ன போடலான்னா வினிகேர் போடுவோம். வினிகேர்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த எலுமிச்சம்பழம் ட்ரிங்க் இருக்குதுல்ல அதான் வந்து வினிகேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம போட்டிருக்கோம். இது என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். குடிச்சிட்ருக்கா பூச்சி ரொம்ப இரும்புறா. சுத்தம் இரும்புலாம் வரும். அது ரொம்ப கோல்டு. அவள் கட்டிட்டா. சரி ஓகே, நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்க்குறதுக்கு நீங்களும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 85 லெவல் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் முடிச்சது. இப்போ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தாங்க நான் வைக்க போகிறேன். ஏன்னா கச்சப்பாதை கொட்டுமா கொட்டான்னு தெரியல. நூடுல்ஸை சமையல் கொடுத்து தலை ஃபுல்லாக நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இதை போய் அவள் குளிக்கலான்னு தான் போவான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போடலாமா ப்ரெஷ் போடலாமான்னு கேட்குறாங்க. ப்ரெஷ்ஷே போடலாம். கலர்லாம் அவளை வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது ப்ரெஷ் இல்லை மக்களே, இந்த தலையில் முடி இருக்குது பார்த்தீங்களோ அது வந்து முடி எடுக்குது. ஹேர் ரிமூவோடு கூட என்ன ஆக போது தெரில. பார்ப்போம். சொல்லலை, ஒரு முடி கூட இல்லை, மொட்டையாயிட்டா. இப்போ தானே நீ அழகாக இருக்க, பியூட்டிஃபுல்லாக ஹேராங்க. அது அவ்வளோ பெருசாக கிடக்குது. இது இப்போ ஓடிட்டுருக்க. என்ன பண்ணலான்னா கயிறு கட்டலாமா? இல்லை கயிறு கட்டினா குதிச்சிருவா. சரி இதை வச்சு போடுவோம் ஃபஸ்ட்டு. என்ன மக்கள் என்ன மக்கள் இது? சரி என்ன பண்ணுறது, இந்த வாட்டி வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனாட்டி என்ன தெரிச்சிட்டோமா, இந்த வாட்டி என்ன மாதிரி நான் ஃபிஷ்ஷிங் ராடை கட்டி விட்டுருவோம். இந்த வாட்டி கண்டிப்பாக விழ போகிறான். போடு மண்ணை கவிட்டா. சூப்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்க சொன்னோம். நம்ம கிஃப்டெல்லாம் ஒன்று வாங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா த்ரெட்மீல ஓடிட்டுருக்கா மக்களே. சும்மா விடமாக விடக்கூடாது. இருங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா யாரை பார்த்து காசி அலைக்கு போட்டி போகிற நீ. அது அழகிங்களுக்கு தானே கேள்வி, உனக்கான போட்டி இல்லை. இந்த வியூவை தடவி உடைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை செஞ்சு ரொம்ப படிக்கிட்டே இது மேலே உட்காருவியா. இதுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா காற்று ரொம்ப அடிச்சுட்டு விட்டுருங்க. நான் அப்போ தான் மேலே பவுன்சிங் ஆகாத பால் மாதிரி. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பாப்போனுங்க. ஓகே பாடுறா சொல்லலாம் பவுன்சிங் ஆகுறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராங்க்குக்கு போயிடுவோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராங்க் போவோம். என்ன ப்ராங்க் அடுத்தது தெரியலையே. ஓகே, இது என்னடா ரொம்ப இருக்க. இது என்ன பண்ணுறா? ஹைடன்சி விளையாடுறாங்களா? போச்சு. ஹாய். ஓகே ஓ ஸ்விட்சியம்மா. இவன் 3 பேரும் ஓடுறாங்க. ஒருத்தன் அவுட்டு. இவளை ஏதாச்சும் பண்ணணுமே. சரி நீங்கள் மவுஸ் கட்ட வச்சுருங்க. அவ்வளோதான், அவள் கதை க்ளோஸு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் கதை முடிச்சாச்சு. அவள் புருஷன் கூட அவளையும் அமைச்சாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். யார் அது? ஓ நம்ம ஸ்கேரி டீச்சர் தான். சரி இதில் எது போடலாம்? சரி நம்ம கலரே போடலாம். Every color suits me. It should be illegal to look this good. தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ திருப்பி அதைதான் பண்ணிட்டு இருக்கா. இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்டாலின் போடுவோம். அது என்னன்னு தெரியல. ஒரு அலமுடி. ஓ போடு. இதான் ஸ்டைலாக இந்த என்ன சொல்கிறது, இந்த
கல் செடிக்கு முள் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. சரி இல்லை நான் நெருப்பு வச்சிருவோம் மக்களே. சரி கரண்ட் ஷாக் வச்சிடலாம். கரண்ட் ஷாக் வச்சா அவன் தலையில் ஒரு முடி கூட இருக்காது. போட்டு செம்ம ஒன்றுனா அந்த நெட்டுக்கு நிற்கிது. சரி அந்த விக்கை போட வரல. அந்த விக்கில் என்ன பண்ணுவோன்னா பூச்சி வைக்க முடியாது. ஓகே இதை வச்சுலாங்க. அதை அடிக்கிற பவுடர் அது. ஸோ அதை வச்சு தலையில் அதை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை அரைச்சிட்டே இருக்கும். சொல்ல சுரிஞ்சிக்கிட்டே இருக்கா. போடு தூக்கியே போட்டா தலையில் ஒரு முடி கூட இல்லை. இதுதான் முடி போச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ப்ராங்க் என்னன்னு பார்த்துருவோம். பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஓ ஆஹா வயசான காலத்தில் கோட்டை கேட்குதா இவளுக்கு. இப்போ பேய் படத்தை போட்டுருக்கு. உங்க பயந்து சாவு போகிறா. போட்டாச்சு. ஓ எனக்கு பயமாதான் பயந்துட்டா மக்கள். செம்மையாக பயந்துட்டா. மயக்கம் போட்டு உண்டா. ஐயோ எல்லாத்தையும் வந்துட போகிறாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோன்னா ஓகே கஷ்டமாக இருக்கும் எஸ்கேப் பண்ணுறானுங்க. அவன் மேலே விழுந்துச்சு. அவளுக்கு நேரம் போய் விழுந்துச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஓ கிளவி பாட்டு எடுத்துட்டு இருக்குதுங்க. ஹேர் பாட்டு சும்மா இல்லாமல் விடக்கூடாது. இருங்க நம்ம பாம்பு போடுவோம். 40 டிகிரி பாம்பு போட்டோன்னா கிளவி செம்மையாக துடிய போலா. சொல்லலை போடு. நாத்தடிதா. ஓடு 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 ஓடு. திறந்து வரா. சரி நம்ம அந்த கட்டியை வச்சிடலாம். ஓகே வச்சாச்சுங்க. இதை வச்சுட்டோன்னா அவள் தட்டு திறக்காது. அவ்வளோதான் விழுந்துட்டா கட்டிட்டு. ஸோ அப்படியே மயக்கம் போடுவோம். தப்போட திறந்துருச்சு. அப்படியே ஓடிட்டு இருக்கா. அப்படி சும்மா இல்லாமல் விடக்கூடாது. இருங்க இந்த வாட்டி வந்து எண்ணெயை ஊற்றிடுவோம். ஆனால் என்ன ட்ரிப் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. போனாட்டே ஒர்க் அவுட் ஆகலை. சரி இருந்தாலும் ஊற்றும். ஓடு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த வாட்டி. செம்மையாக கட்டிட்டா. அவள் ஹாப்பி மூடியே நம்ம கெடுத்துட்டோமா. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன லெவல் கொடுக்குறானுங்கன்னு பார்ப்போம். அடுத்த ப்ராங்க் என்னன்னு பார்ப்போம். ஓ கிளவி சன் பாத் எடுக்க போதாங்க. சும்மா இல்லாமல் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த சேர் கட்டையை வெட்டிடுவோம். வெட்டிட்டோம்னா உட்காரமா அப்படியே உதவின்னு விழுந்துருவா. ஓடு வேற மாதிரி. வீட்டில் என்ன பண்ணலான்னா தேன் கொட்டி வைப்போமா. ஹனி கொட்டோன்னா இந்த தேனிலாம் வந்து வரும்ல. ஏன்னா வெறும் வித மரத்தோரமாக தான். ஸோ தேனிலாம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சொல்ல வந்துச்சுங்க. போச்சு எல்லாம் மொய் வைக்குது. நமக்கு அப்படியா இருக்கு சில குட்டி. சரி ஓகே இப்போ என்ன சும்மா வாலாயா போட்டுடலாம். அவ்வளோதான். அது கடிச்சு அந்த கொதற போதும். நினச்ச மாதிரி கடிச்சு கொதறிடுச்சு. இப்போதான் ரொம்பவே பயங்கர செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த லெவல் என்ன பண்ணுறா. ஓ இதில் தான் அரைக்கிறாளாம் சொல்ல குடி. சொல்ல என்ன பண்ணுவோன்னா இதை போட்டுடலாம். இது வந்து பார்த்தா என்னன்னு கேட்டேன் பேபி மாத்திரை. ஸோ இதை போட்ட உடனே அவள் வந்துட்டு அதை குடிச்சிட்டு போய் ஓடு ஓடு ஓடு. இது சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா ஸ்கேட்டிங் போர்டு வச்சிடலாமா. ஸ்கேட்டிங் போர்டில் புரிங்க பாருங்க. சரி ஓகே அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.